தலைவாசு. யார் பேசணும் தான் நினைச்சுன்னு இருக்கீங்க? நான் தான் இவங்களை உருவாக்குன கடவுள் பேசுறேன். போச்சு, எல்லாம் போச்சு. ஆமாடா, நம்ம தேவையில்லாம வந்தோம்டா டூருக்கு. போச்சு, அவ்வளோதான். உன்னால் தான்டா, உன்னால என்னாச்சு? எல்லாம் என்னாலியா? டேய், நான் ஏதாவது சொல்கிற போகிறேன். நீ தாண்டா ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டேன். நான் பாட்டுன்னு கும்முன்னு தாண்டா எடுத்தேன். இப்போ இங்கே வந்து மாட்டின்னு இருக்கோம்டா நம்ம. சி, ஏன்டா இப்படி பேசுனீங்க? போடா, உன் கூட வந்ததுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன் நீ. அவ்வளோதான், இங்கேயே கிடத்து நீ சாவு. நான் போகிறேன்டா எங்கள் வீட்டுக்கு. இவங்க ஏன் இப்படி சண்டை போட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? அது நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன் இவங்க இப்படி சண்டை போடுறாங்க? இவன் பேர் தான் சம்மிட். இவனுக்கு ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரிப்பு தான். ரொம்ப பிடிச்சது என்னடா எப்படியோ நம்மளுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா என்ன ட்ரிப்பு தான் போக போகிறோம். ஜாலியாக இருக்க போதில்ல. அதே ட்ரிப்பா? டே எங்கள் வீட்டெல்லாம் ட்ரிப்புன்னு கேட்டாலே கப்பில் போட்டு சுடுகாடு கமிச்சு விட்டுருவாங்கடா. சுடுகாடுக்கு எங்கள் வீட்டில் எப்படிடா விடுவாங்க ட்ரிப்புக்கு? மாங்காய் தலையா? ஏன் நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம். நம்ம ஏன்டா தனியாக போக போகிறோம்? இப்போ தான் நம்ம 9th போக போகிறோம். இதில் தனியாக வர போகணுமா? நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டு, நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேளு, நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்குறேன். அப்படி 2 பேரும் கேட்டு ஓகே சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாம் ஜாலியாக போய் ட்ரிப்பு போயிட்டு வரலாம்டா. எப்படி என் ஐடியா? சரிடா, நான் வீட்டில் கேட்டு பார்க்குறேன். சரிடா, பாய்டா, நாளைக்கா பார்க்கலாம். ஐயோ அப்பா இருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது? அப்பா, நாளைக்கு நான் டூரு போகிறேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸு அவங்க அப்பா அம்மா ட்ரிப்பு போகிறாங்கப்பா. அதே மாதிரி நம்மளும் அங்கே ட்ரிப்பு போகலான்ப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? என்ன தம்பி சொன்னீங்க? நாளைக்கு ட்ரிப்பு போகணுமா? ட்ரிப்பு அவ்வளோதான்டா. சம்மர் ஹாலிடே முடிஞ்சிச்சு. வேறு எங்காச்சும் கோச்சிங் சென்டர் சேர்ந்துக்கலாமா? தோணலை. அந்த ட்ரிப்பு கேட்குற ட்ரிப்பா மாமனா? அவ்வளோதான் வச்சுக்கோ. ட்ரிப்பு போகிறவங்களாம் எங்கெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கு மாதிரி தான் போய் கோச்சிங் சென்டரில் சேர்ந்துக்கூடா. எல்லாம் டியூஷன் ஆச்சு போட. ஒரு 4-5 புக் எடுத்து படிக்க பக்கத்தில் வந்து ட்ரிப்பு கேட்குறான் பாரு. அச்சு போட்டுருவோம்டா. ஒவ்வொன்று வந்துடும், எங்கெல்லாம் வச்சுக்காத. இல்லைப்பா, நான் படிக்கிறேன்ப்பா. நம்மளுக்கு எப்படின்னா அவனுக்கு எப்படி இருந்துக்கும்? ஐயோ தெரியலையே. அம்மா அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தெரில. மீனுக்கு எப்படா எதுக்குடா பெயிண்ட் ஆகும்? அம்மா நீ தமிழே பேசுமா? ஏமா தெலுங்குல பேசல? எனக்கு தெலுங்கு புரியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன விஷயம்னா, என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மாலாம் ட்ரிப்பு போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டிங் நம்மளும் போனோன்னா நல்லா இருக்குமா? நான் கொடுக்க
నాకు ఇవ్వలేதான் తొడప కట్ట పించారా నువ్వు ఇక్కడ ఉంటే ఉంటారా வெளியே போடா வந்துட்டான்டா ఇక్కడ போட்டானு అక్కడ போட்டானு சரிம்மா நான் போகிறேன் டேய் எங்கள் வீட்டில் விடவே இல்லைடா, எங்கள் வீட்டில் கூட விடவே இல்லைடா. இப்படியே இருந்து நம்மளால முடியாதுடா. நம்மளே இந்த சம்மர் ஹாலிடேக்கு தனியாக ஊருக்கு போகிறோம்டா. யார் வந்து என்ன கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேர் நாளைக்கு தனியாக போகிறோம்டா கொச்சிக்கு. அப்போ யார் வந்தாலும் பரவாயில்லடா. என்னடா பைத்தியமாக பேசினிருக்க? சீ மென்டலாடா நீ. நேற்று பெருமையாக பேசியிருந்தா இந்த மாதிரி நம்ம 9th தான் படிக்கிறோம் போக முடியாதுன்னு. இப்போ வந்து பச்சை குழந்தை மாதிரி சொல்லிருக்க. டேய் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்கன்னு நான் வரமாட்டேன்டா. என்னடா வர முடியாது? என்ன வர முடியாது? நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டதுனால தானே விடல. நம்மளே தனியாக போகலாம். அவங்க கிடக்குறாங்கடா. என்னவோ ஆகிட்டு போட்டோம், நம்ம தனியாக போகிறோம்டா நாளைக்கு. நீ வந்தாவோ வரேன் கட்டிப்போ. சரிடா நாளைக்கு நான் வரேன்டா. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். சூப்பர்ரா, நாளைக்கு போகிறோம் கலக்கிறோம். எங்கடா இப்போ போயின்னு இருக்க? சரி சொல்லிடலாம். இல்லைப்பா இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போக சொன்னீங்கல்ல, அதுதான் கோச்சிங் சென்டர் போயின்னு இருக்கேன். அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே தங்கணும்ப்பா. அதுதான் கோச்சிங் சென்டர் போயின்னு இருக்கேன். எந்த ஸ்ட்ரீட்ரா? நகுர்நுகா நகர். அப்பா என்னது நகுர்நுகா நகர்ரா? அது எவ்வளோ தூரம் தெரியுமா? டேய் அது கிட்டத்தட்ட திருத்தணி ரோடாண்ட வரையும் இருக்கும்டா. ஏன்டா அங்கே போகிற? 9th படிக்கணுன்னா அங்கே போய் தானேப்பா இருக்கணும். சரிப்பா நான் போகிறேன். சரி செலவுக்கு காசு வச்சு நம்ம பீரோ மேலே எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ப்பா. சரி நம்ம போகலாம். எக்கடா போட்டாவோ? இல்லைம்மா நீங்கள் தான் போக சொன்னீங்கள்ல எங்காச்சும் கோச்சிங் சென்டரு. அதான் நகரில் போயிட்டு கோச்சிங் சென்டரை கற்றுக்க போகிறோம்மா. அது நகரா? அப்படி எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமாடா? 9th போனோம்னா நீ போய் தானம்மா ஆகணும். டே எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் ஜாலியாக சொல்லிட்டு வந்துட்டேன்டா. இனிமேல் நம்ம நல்லா ட்ரிப்பு போகலாம். ஆமாடா ஸ்காட்டு, நான் கூட எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கினேண்ணா. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா சொன்னார், காசு பீரோ மேலே இருக்கு எடுத்துக்க சொன்னார். சூப்பர்ரா. அண்ணா டே பசிக்குதுற, சாப்பிட்லாமா? ஆண்டா சாப்பிட்லான்டா. என் கீழே இப்போ வந்து ஒரு 1000 rupees இருக்குடா. அதை வச்சு எப்படியோ நம்ம பொழிச்சிக்கலாம். ஜாலியாக இருக்கும் ட்ரிப்புக்கும் அதுக்கும். சிவா போய் சாப்பிட்லாம் வா, எனக்கும் பசிக்குது. என்னடா சாப்பிட்ற நீ? எனக்கு பிரியாணி ஓகேடா. ஆனால் 2 பிரியாணிண்ணா. ஆமாம் நம்ம இன்னமும் வந்துட்டோம்டா. இப்போ எங்கடா நம்ம போக போகிறோம்? அதாவது அதாவது காடா? டேய் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா. அது எவ்வளோ தூரம் தெரியுமா? டேய் அதுக்கப்புறமா அதாவது காடுக்கு மட்டும் போடணும்னு வச்சுக்கோ, திரும்பி வரவே முடியாதுடா. நான் உன்னை பத்திரமா கூட்டின்னு போய்ட்டு பத்திரமா கூட்டின்னு வருவோம்டா. ஏன்டா பயப்படுற? அதான் பிரியாணி சாப்பிட்டுல பார்ப்பலாம் வா. ஆமாடா. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு பண்ணாமல் பிரிஞ்சு மேலே நம்மளை இப்போ வண்டியில் எடுக்க போகிறாங்களா? ஓ அப்படியா? என்னதா வண்டி அடிக்க போதா? ஐயோ டேய் நான் அந்த லாஸ்ட்டில் இருந்தேன்டா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தேன்டா. நீ என்னடா பண்ணிருக்க? நம்ம எங்கடா மாட்டியிருக்கோம்? ஒன்றும் புரியலடா எனக்கு. ஆக்சிடெண்ட் ஆனது மட்டும்தான்டா எனக்கு தெரியுது. இங்கேயும் மாட்டிட்டோம்டா நம்ம. ஆமாடா நம்மளும் இங்கேயும் மாட்டு இருக்கோம்டா. நானும் இப்போ தான்டா ஏஞ்சனே. டேய் எனக்கு ஒன்றும் புரியலடா. அந்த ஆக்சிடெண்ட் ஆனது மட்டும்தான்டா ஞாபகம் வருது. சே டேய் நைட் ஆயிடுச்சுடா. சரிடா சாரிடா.
ஏன்டா இது இப்படி கோச்சின்னு இருக்க? சரிடா, வா தூங்கலாம். சரிடா, குட் நைட். சார், என் பையன் தொலைஞ்சி 24 மணி நேரம் ஆச்சு சார். இன்னும் நீங்கள் ஒன்றும் தரலையே சார். சார் சார் என் பையன் தொலைஞ்சி போயிட்டான் சார். கொஞ்சம் சீரியஸ் எடுங்களேன் சார். இதோங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களால் செய்ய முடியாது சார். எங்களே ஒருத்தர் தான் வேலை காட்டுறாரு, இல்லை நீங்கள் வேறு வேலை வைக்கிறீங்களே சார். நாங்கள் தேடின்னு தான் சார் இருக்கோம். உங்கள் பையன் இன்னும் கொஞ்சம் நாளில் கழிச்சிடுவாங்க சார். போலீஸ்னு ஒரு மரியாதை இருக்குது சார். அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. என் பையன் தொலைஞ்சி போயிட்டா சீக்கிரமாக கண்டுபிடிங்க சார். நீங்கள் நேர்மையான போலீஸ் தான், கொஞ்சம் கண்டுபிடிங்க சார் சீக்கிரமாக. சார், உங்கள் பையன் எங்கே கடைசியாக போனான்னு சொன்னால் தானே சார் சொல்ல முடியும் உங்களால். நீங்கள் இன்னும் பெரிய இது மாதிரி பேசினிருக்கீங்க. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் சார், அப்போ தான் சார் எங்களுக்கும் தெரியும். போலீஸ் சார், உங்களுக்கு சொல்கிறதே புரியலையா சார்? வாண்டா சார். சார், நான் அவன் கூட போவே இல்லை சார். அவன் நம்ம கடைசியாக கோச்சிங் சென்டர் தான் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னான் சார் கடைசியாக. அதுதான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேணும்னு தெரியாது சார். கோச்சிங் சென்டர் எங்கே சார் இருக்குது? என்னவோ நகர்னு சொன்னான் சார். என்னது நகநுக நகரா? அப்போனா அவ்வளோதான் காட்டுக்கு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் உன் பையனை விட்ட? அவ்வளோதான் காட்டில் போனா திரும்பி வர்றதுக்கு வழியே இல்லையா? போயோ, அவள்தான் உன் பையனே கண்டுபிடிக்க முடியாது. சார் உங்கள் கால் பூச்சியாச்சும் கேட்குறேன் சார். என் பையனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க சார். சரிங்க சார், இப்போயே அவ்வளோதான் காட்டுக்கு 10 பேர் அமுச்சு விட்றேன் சார். நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போய் தூங்குங்க சார். முதல்ல கண்ணில் எப்படி செவந்துருக்குன்னு பாருங்கள். நீங்கள் போய் முதல்ல தூங்குங்க. என்ன போகணும், இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, நம்ம போய் பார்க்கலாம். எஸ் நம்மளுக்கு வலி கச்சிச்சுடா. என்னடா சொல்கிற? நிஜமாலே கச்சிச்சா? ஆமாடா, நிஜமாலே கச்சிச்சுடா. செல்வா, கிளம்பு போகலாம் வா. சார், நான் மனோட எக்கடை போட்டான்னு தெரியுது சார். ஆனால் நன்மதார் நகருக்கு போட்டார் சார். இன்னும் வரல சார். ஏன் சார் இன்னும் சூஸ்தார் போலீஸ் வேலை? சார், உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் தமிழ்லேயே சொல்கிறேன் சார். சார், என் பையன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சார் கோச்சிங் சென்டர் போனேன்னு சொன்னான். இன்னும் ஆளை காணோம் சார். என்னங்க மேம் சொல்கிறீங்க? இப்போ தான் மேம் ஒருத்தர் வந்துட்டு போனார் என் பையன் காணோன்னு. யார் கூட மேம்? அந்த யாரவன்? ஐயோ, அவன் பேர் கூட வந்துச்சே. சமீர் கூடவா மேம் போனான்? ஆமாம் சார், அவன் கூட தான் சார் போனான். என் பையன் பேர் ஸ்காட் சார். இப்போ நேற்று காலை தான் சார் போனான். மேடம், அவங்கள தேடி தான் மேம் நான் 10 பேர் அந்த இது அலா ஐயோ, அது பேர் கூட வந்துச்சு. அவள்தான் காட்டுக்கு அமுச்சு விட்டுக்கிறேன். பயப்படாதீங்க மேடம். நீங்கள் வேணால் பார்க்காண்ட வெயிட் பண்ணுங்கள். அவள்தான் காட்டு அங்கே தான் இருக்குது, வந்துடுவாங்க உங்கள் பசங்க. 10 பேர் அமுச்சு விட்டுருக்கேன், வருவாங்களே இருப்பாங்க. சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் எப்படா போக போகிறோம் நம்ம வீட்டுக்கு? இருடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம்டா. இப்போ தான் நைட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும்டா, கொஞ்ச நேரத்தில். நான் சொல்கிறேன், சரி நம்பி தொலைகிறேன். நம்ம பசங்கள்லாம் எங்கடா போனாங்க? சார், நம்ம பசங்க எங்கே போனாங்கன்னு தெரில சார். அவங்க இந்த அவ்வளோதான் காட்டில் அவள்தான் இட்டாங்க போல இருக்குது சார். ஐயோ ஜோஸ், ஏன் ஜோஸ் இப்படி பயப்படுற? நம்ம பசங்க அவ்வளோதான். ஆனாலும் அதான் அவன் இருக்கானே சொட்ட மாட்டேன் போலீஸு, அவன் நம்மளை அமுச்சு விட்டான்ல, அந்த மரியாதைக்காக அந்த பசங்களை காப்பாற்றி எடுத்துன்னு வந்துக்கணும்டா. சரி, இந்த அவள்தான் காட்டில் நம்மளும் அவள்தான் ஆகிடுவோம் போல இருக்குதுடா. ஆமாம் சார், எதுக்கு சார் இந்த அவள்தான் காட்டில் அவள்தான் பேர் வச்சாங்க? அதுவா, அது ஒரு பெரிய கதைடா. 1984 அன்னைக்கு இந்த காட்டில் நிறைய பிக்னிக்லாம் வர ஆரம்பித்தாங்க வெள்ளைக்காரங்கெல்லாம். அப்புறமா ஒரு வெள்ளைக்காரர் குதிரையில் வந்தார். குதிரையில் எதுக்கு வந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் குதிரையில் வந்து இந்த காட்டில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டணும்னு ஆசைப்பட்டு
நைட்டோட நைட்டாக வந்து இந்த காடில் இருக்கிற ஃபுல் மரத்தை வெட்டிட்டாரு. அப்புறம் அந்த காடே வெறிச்சோடு இருந்தது. இந்த காட்டில் இருக்க மரங்கள்லாம் பழி வாங்கணும்னு அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி அந்த வெள்ளைக்காரரை அவரே செத்துக்கிறாரு. காலையில் அந்த காட்டில் பார்த்தா போலீஸ்லாம் வந்து தேடி பார்த்தா அந்த வெள்ளைக்காரர் அங்கேயே செத்துட்டாரு. அப்போ தான் அந்த ட்ரீலாம் வெட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுது. அந்த காட்டுக்கு அவள் தான் பேர் வந்தது. சரி வாங்க சார் போய் தேடலாம் அவங்கள. சரி வா போய் தேடலாம் வா. டேய் நம்ம அப்படியே வந்துட்டோம்டா, வெளியே பார்க்கே வந்துட்டோம்டா நம்ம. சூப்பரா. சே நம்பவே முடியல, நானும் போயிட்டு அங்கே இருந்துருவானு. எப்படியோ நம்ம வந்துட்டோம். ஆமாடா, என்னாலும் நினச்சி பார்க்க முடியல. நான் எப்படி வந்தேன்னு கூட நினச்சி பார்க்க முடியல. எனக்கே ஜாலியாக இருக்குடா. சரி வா நம்ம ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகலாம். சே எஸ், நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். அடுத்த தடவை நம்ம எங்கேப்பா பீச்சுக்கு போகலாம். எப்பா சாமி வேணாட்டா, இது போனதே போதும். சீக்கிரமாக போது வீட்டுக்கெலாம் போவேன். நான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். இல்லை வீட்டுக்கே போகலாம். சரிடா. சரி வீட்டுக்கு தான் போகிறோம். அப்படியே படத்துக்கு போயிட்டு வரலாமே. சரிடா போகலான்டா. எந்த படத்துக்கு போகலான்டா? என்ன படம் இப்போ கூட ரீசெண்டாக கருடன் சொல்கிறேன் பாரு. யாராச்சும் படத்துக்கு போகலான்டா. என்னடா எப்படி சாப்பிட்டு இருக்க? சரி விடு, செம்மையாக இருக்குடா படம். இந்த இதோட அவன் போடுறா அடிக்கிறான் போடுறாடி. அவள் தான் போலகுதுடா ஹீரோ. என்னடா அவள் தான் போலகுது. ஹீரோ எப்படி அடி வாங்குறான் பாரு. என்ன இவன் சிரிச்சுன்னு இருக்கான்? டேய் மகனா, எக்கண்டா போனா உனவோ? நான் எப்படி திரும்ப அழுதுந்தேன். மாமா அழுவாதம்மா. சரி விடுமா, நாங்கள் தான்மா போனேன். ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கினேன். அவள் தான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கினம்மா. அதான் வந்துட்டான்ல. சரி எதாவது சாப்பிட்றதுக்கு சரி செய்கிறேன். போய் உக்காரு, சாப்பாடு எடுத்துன்னு. தேங்க்ஸ் மம்மி, தேங்க்ஸ். ஏன்டா போனேன், எங்கடா போனா அப்படி? ஏன்டா அப்பா வலு வச்சிட்டியேடா? எப்படி திரும்ப அழுத்துன்னு காணும். சரி விடுங்கப்பா, அதான் வந்துட்டான்ல. சரி வந்துருக்கல, ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். சாப்பிட்டேன். சரிப்பா ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறேன், எனக்கும் பசிக்குது. இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்கள மன்னிச்சு தானே ஆகணும் கடவுள்ல. அதனால தான் நான் மன்னிச்சேன். அடுத்து யாரும் மன்னிக்கணும்னு சொல்லுங்க. அவன் கிடச்சிட்டானா? சார் இப்போ தான் சார் சொன்னாங்க, போலீஸ் சார் சொன்னாங்க. அவன் எப்பயோ வந்துட்டானா சார் வீட்டுக்கு. அப்போ நம்ம அவள் தான் காட்டல, அவள் தான் சார். என்னது போச்சா? சரி வா போலாம் வா.